எனக்கு வைக்கப்பட்டுள்ள கண்ணியில் விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு இருக்கிறேனே என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சவுலின் யுத்தத்திற்கு உதவிய தாவீது. ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசோ ஓட ஓட விரட்டி அவரை கொல்ல நினைத்தார் சவுல். ஆனால் தேவனோ எத்தனை அம்புகள் அவர் எய்தாலும் அதிலிருந்து தாவீதை தப்புவித்து அவர் திட்டப்படி ராஜாவாக்கினார். ஆமாங்க, உங்களுக்கு விரோதமாக சத்ருவோ சாத்தானோ எந்த சூழ்ச்சியோ மந்திரவாதங்களோ திட்டங்களோ வைத்தால் தேவன் அதை வாய்க்காதே போக பண்ணுவார். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாய் இருப்பதினால் எனக்கு விரோதமான சக்திகளை தகர்த்து போடுகிறேன். நானும் உம்மை அண்டிக் கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.